அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, அல்லாஹ்வுடைய அருள் கொண்டு சுபுவுடைய தொழுகையை தொழுது முடித்து அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தபாரக் வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்து நம்மை தாழ்த்தக்கூடிய குணத்தையும் படைத்திருக்கிறான், நம்மை உயர்த்தக்கூடிய குணத்தையும் படைத்திருக்கிறான். அன்பிற்குரியவர்களே, நம்மை தாழ்த்தக்கூடிய குணம் நமக்கு பார்ப்பதற்கு அழகாக தெரியும். நம்மை உயர்த்தக்கூடிய குணம் எப்படி தெரியும் தெரியுமா? நமக்கு பார்ப்பதற்கு சாதாரணமாக தெரியும். நம்மை தாழ்த்தக்கூடிய குணத்தை விட்டுவிடலாம். நம்மளை உயர்த்தக்கூடிய குணம் என்னன்னு கேட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நம்மளை உயர்த்தக்கூடிய குணம் என்னவென்று கேட்டால், அதாவது நாம் எல்லாரையும் விட நம்மை தாழ்வாக நினைப்பது, எல்லாரையும் விட நம்மை தாழ்வாக நினைப்பது. அப்படி தாழ்வாக நினைக்கக்கூடிய குணம் நம்மளிடத்திலே வந்து விடுமையானால் என்ன செய்யும் என்று கேட்டால், நம்மை அல்லாஹ்வுக்கும் அடிபணிய வைக்கும், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் அடிபணிய வைக்கும். அது மாத்திரமல்ல, நம் அல்லாதவர்களை நாம் தாழ்வாக உயர்வாக நினைக்கிற பொழுது அவர்களை எல்லாம் நம்மின்பால் இருக்கும், அவர்களை எல்லாம் நம்மின்பால் இருக்கும். உதாரணமாக, நம்மளை மதிக்காதவர்கள், நம்மளை வேணாம் என்று சொல்லக்கூடியவர்கள், நம்மளை வெறுக்கக்கூடியவர்களை பார்த்து நாம் சலாம் சொன்னால், ஒரு தடவை சலாம் சொன்னால் ஒரு மாதிரியாக பார்ப்பார்கள். இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை சலாம் சொல்லுகிற பொழுது அவர்களுடைய உள்ளம் பணியாவிட்டாலும் கூட அல்லாஹ் உள்ளத்தை பணிய வைக்கிறான். அவர்களுடைய சிந்தனையிலே என்ன போடுகிறான்? நாம் மதிக்காதவர்கள் நம்மளை மதிக்குகிறார்கள், ஆகையினால் நாம் செய்வது தவறு அப்படின்னு நினைச்சு அல்லாஹ்விடத்தில் தான் செய்த தவறுக்கும் மன்னிப்பு கூறுவார்கள். நம்மளையும் என்ன செய்வார்கள்? நம்மளுடைய உள்ளங்கைக்குள்ளே வருவார்கள். இதை செய்வது யாருன்னு கேட்டால் நம்ம இல்லைங்க, அல்லாஹ். அதற்கு பொறுப்பு அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அப்ப நம்மளிடத்திலே எப்பொழுது தாழ்வான எண்ணம் வருகின்றதோ, நாம் தான் தாழ்ந்தவர், எல்லாம் நம்மளை விட உயர்ந்தவர் அப்படிங்கிற எண்ணம் வருகின்ற பொழுது அல்லாஹ் நம்மளுடைய உள்ளத்திலே எதை திறக்குகிறான்? உயர்வின் வாசலை நம்மளுடைய வாழ்க்கையிலே திறக்குகிறார்கள். அப்படி திறக்கப்படுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய நூறானியத்தை நம்மளுடைய உள்ளத்திலே படுகின்றது. அல்லாஹ்வுடைய அன்பு நம்ம மீது கிடைக்குகிற பொழுது நாம் நம்மளை மதிக்காதவர்களை எல்லாம் என்ன செய்கின்றான்? அல்லாஹ் தஆலா மதிக்கும்படி என்ன செய்கின்றான்? ஏற்பாடு செய்கின்றான். அன்பிற்குரியவர்களே, சஹல் இப்னு அம்ர் ஒருத்தர் அவர் என்ன செய்கின்றார் தெரியுமா? ஹுதைபியா உடன்படிக்கையிலே காஃபிர்களுடைய சார்பாக எங்கே ஹுதைபியா என்ற இடத்திற்கு பேச அனுப்பப்படுகிறார். மதீனாவிலே இருந்து முஸ்லிம்கள் வருகின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எதற்கு? ஹஜ் செய்யலாம் என்று. இங்கே இருந்து என்ன செய்கின்றார்கள்? மக்காவிலே இருந்து காபீர்கள் சார்பாக என்ன செய்கின்றார்கள்? அன்பிற்குரியவர்களே, அதாவது சஹல் இப்னு அம்ர் அனுப்பப்படுகிறார். போய் அங்கே பேசப்படுகின்ற பொழுது 3 வகையான உடன்படிக்கை செய்யப்படுகிறது. அதுல ஒரு உடன்படிக்கை என்னன்னு கேட்டோம்னா, 3ஐயும் சொல்றதுக்கு நேரம் இல்லை. ஒரு உடன்படிக்கை என்னன்னு கேட்டாங்கண்டா, அதாவது மக்காவிலே இருந்து யார் மதீனாவுக்கு வந்தாலும் என்ன செய்து விட வேண்டும்? அனுப்பிவிட வேண்டும். மதீனாவிலே இருந்து யார் மக்காவுக்கு வந்தாலும் என்ன செய்யக்கூடாது? அதாவது நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம். மக்காவிலிருந்து யார் மதீனாவுக்கு வந்தாலும் திருப்பி அனுப்பிச்சிடணும். மதீனாவில இருந்து மக்காவுக்கு யார் வந்தாலும் திருப்பி அனுப்ப மாட்டோம். இந்த உடன்படிக்கை பார்க்கறதுக்கு என்ன, நமக்கு ஆப்போசிட்டான உடன்படிக்கை. ஆனால் உண்மையை சிந்தித்து பார்த்தோமையானால் மக்காவில இருந்து மதீனாவுக்கு வருவார்கள், மதீனாவில இருந்து மக்காவுக்கு யாரும் வரமாட்டாங்க. அதாவது காஃபிர்கள் இஸ்லாத்துக்கு வருவார்களே தவிர இஸ்லாத்தை ஒழுங்காக புரிந்து கொண்டு இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் யார் காஃபிராக போகின்றார்கள்? எண்ணி பாருங்கள். சஹாபாக்கள் எல்லாம் கொதிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்ட உடனே அங்கே ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடக்குது. உடன்படிக்கையில கையெழுத்து இடல. உடன்படிக்கை பேசப்பட்டு விட்டது, உடன்படிக்கையில கையெழுத்து இடல. அந்த நேரத்திலே அபூ ஜந்தர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மக்காவில இருந்து மதீனாவுக்கு வர தயாராக இருக்கிறார். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
சகலுபுன் அம்ரு சொல்றாங்க, உடன்படிக்கை முடிவாகி விட்டது, ஒன்றும் கையெழுத்திடவில்லை. ஆகையினால் உடன்படிக்கை கையெழுத்திட்டால் தான் உடன்படிக்கை உண்மையாகும். ஆகையினால கையெழுத்திடப்படாதனால் அபூஜந்தரை நாங்கள் மதீனாவுக்கு அழைத்து சென்று விடுகின்றோம். நாங்களாக அழைத்து சென்றன, அவராகத்தான் இஸ்லாத்தை ஏற்க வருகிறேன் என்று சொல்லுகிறார் என்று சொன்னபோது சகலுபுன் அம்ரு சொல்லுகிறார், அதுவெல்லாம் முடியாது. உடன்படிக்கை பேசப்பட்டு விட்டால் அது செயலாக்கப்படுகின்றது. ஆகையினால் பேசி முடிக்கப்பட்டு விட்டது. மக்காவிலிருந்து யார் மதீனாவுக்கு வந்தாலும் திருப்பி அனுப்ப வேண்டும். மதீனாவில் இருந்து மக்காவுக்கு வந்தால் அனுப்ப மாட்டோம் அப்படின்னு முடிவாகிவிட்டது. ஆகையினால் அபூஜந்தரை அனுப்ப முடியாது. அபூஜந்தரை நீங்கள் கூட்டிக்கிட்டு போக முடியாது அப்படின்னு சொன்னவண்ண பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூஜந்தரை பார்த்து சொல்லுகிறார்கள், இத்தனை ஆண்டு காலங்கள் நான் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு போய் 8 ஆண்டு காலங்கள் கஷ்டப்பட்டு விட்டீர்கள். இன்னும் கொஞ்ச நாள் என்ன, இஸ்லாம் உங்களை தானாக மதீனாவுக்கு அழைத்து வரும். ஏனென்றால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ்வுடைய உதவி என்பது தானாக அந்த மனிதனுக்கு வந்துவிடும். இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. போய் 2 ஆண்டுகளுக்கு பின்னால் மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. வெற்றி கொள்ளப்பட்ட உடனேயே எந்த சகலுபுன் அம்ரு மக்காவுடைய உடன்படிக்கையிலே வந்து ஹுதைபியாவிலே மக்காவில இருந்து யார் வந்தாலும் மதீனாவுக்கு வந்தால் திருப்பி அனுப்பணும், மதீனாவில் இருந்து வந்தால் மக்காவுக்கு அனுப்ப மாட்டோம் என்று உடன்படிக்கை எழுதினாரோ காபீர்கள் சார்பாக. அந்த சகலுபுன் அம்ரு என்ன செய்கின்றார், தலை குனிந்தவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து என்ன செய்கின்றார், கையை பிடித்து கலிமா சொல்லுகிறார். ரசூலுல்லாஹ்வுடைய கையை பிடித்து கலிமா சொல்லுகிறார். 2 ஆண்டுகளுக்கு முன்னால் இஸ்லாத்தின் எதிரி, 2 ஆண்டுகளுக்கு பின்னால் இஸ்லாத்துடைய நண்பர். எப்படி வந்தார் எண்ணி பாருங்கள். அந்த உடன்படிக்கை செய்த உடனேயே பெருமானார் துஆ செய்தார்கள், சகலுபுன் அம்ருக்கு இஸ்லாத்தின் வாசலை திறந்து வையா அல்லாஹ், இஸ்லாத்தின் வாசலை திறந்து வையா அல்லாஹ். பெருமானாருடைய துஆ, பெருமானாருடைய நெத்தியிலே இருந்த ஈமானுடைய ஒளி அப்படியே சகலுபுன் அம்ருடைய கல்புக்குள்ளே நுழைந்தது. கருப்பாக உள்ள கல்வை பெருமானாரின் ஒளி என்ன செய்தது, வெண்மையாக்கியது, அவரை சிந்திக்க வைத்தது. இஸ்லாத்துக்கு எதிரியாக இருந்தவர் என்ன செய்தார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அப்ப எதை கொண்டும் உலகத்தை திருப்ப முடியாது. நற்குணத்தை கொண்டு என்ன செய்யலாம், உலகத்தை திருப்பலாம். அந்த நற்குணம் யாரிடத்திலே குடிபூரும் தெரியுமா, தன்னை தாழ்த்தி கொள்ளக்கூடிய ஒரு இடத்திலே நற்குணம் குடிபூரும். தன்னை தாழ்த்தி கொள்ளவருடைய எல்லா காரியத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அன்பிற்குரியவர்களே, தன்னை தாழ்த்தி கொள்ளக்கூடிய காரியங்களை எல்லாம் அவர் சும்மா பேருக்கு நடத்தினா போதும், அல்லாஹ் நின்று வழக்குகளின் மூலமாக நடத்துகிறான். அவருடைய தேவைகளுக்கு உண்டான உதவிகளை எல்லாம் அல்லாஹ் செய்கிறான். அன்பிற்குரியவர்களே, தன்னை தாழ்த்தி கொள்ளக்கூடியவருக்கு அல்லாஹ் என்ன செய்கின்றான், அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் பாதுகாப்பு தருகின்றான். அவர் சம்பாதிக்கக்கூடியது கம்மியாக இருந்தாலும் என்ன, அதிலே அல்லாஹ் பரக்கத்தை தருகின்றான். அன்பிற்குரியவர்களே, ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். ஹஜ்ஜத்துல் விதா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜை முடித்து அதாவது ஒட்டகத்தை அறுக்கக்கூடிய மினாவிலே வந்து 10ஆம் நாள் பெருநாள் தொழுகையை முடித்துவிட்டு ஒட்டகத்தை அறுக்குகின்ற பொழுது 62 ஒட்டகம் நினைக்கிறேன். இந்த 62 ஒட்டகங்களை வரிசையாக கொண்டாந்து அறுக்க நிப்பாட்டினவர் யார் தெரியுமா, மக்காவுடைய உடன்படிக்கை, ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையில் எதிரியாக இருந்த சகலுபுன் அம்ரு தான் என்ன செய்தார், 62 ஒட்டகங்களையும் ஓட்டி கொண்டாந்து கைகட்டி பெருமானாருக்கு முன்னால் நின்று குர்பானி கொடுக்கும்படி என்ன செய்தார், அடிமையாக நின்றார். அப்ப கல்வை மாற்றுவது யாருடைய கையிலே உள்ளது, அல்லாஹ்வுடைய கையிலே உள்ளது. அதே நேரத்தில் அல்லாஹ் நேரடியாக வந்து மாற்றுவானா என்றால் நேரடியாக மாற்ற வேண்டாம். யாருடைய கல்வை அல்லாஹ்வின்பால் திருப்பி விட்டார்களோ, யார் தன்னை பெரிதாக கருதாமல் மற்றவர்களை விட தன்னை தாழ்வாக கருதி கொள்கிறார்களோ அவர்களுடைய கல்புக்குள்ளே அல்லாஹ் குடிபூறுகின்றான். குடிபூறி என்ன செய்கின்றான், உலகத்தை அவர்களின் பால் திருப்புகிறான்.
தன்னை தாழ்த்தக்கூடியவர்களின் பால் திருப்புகிறான். அன்புக்குரியவர்களே, தன்னை தாழ்த்தக்கூடியவர்கள் பால் திருப்பி தனக்கு அடிபணிய வைக்குகிறான். ஆகையினால நம்மளை நாம் உயர்த்தி கொண்டோமையானால் உலகத்தின் வாழ்க்கையிலே முன்னேற முடியாது. நம்மளை நாம் தாழ்த்தி கொண்டோமையானால் உலக வாழ்க்கையிலும் முன்னேறலாம், மறு உலக வாழ்க்கையிலும் வெற்றி பெறலாம். அன்பிற்குரிய அருமை பெருமக்கள், இதுதான் இந்த இந்த குணாதிசயம் யார்கிட்ட இருந்தது? பெருமானாரிடத்திலே இருந்தது. பெருமானார் நம்பிங்க, அவர் ரசூலுங்க, அவர்கிட்ட வரலாம், நம்மள்ட வருமானம் நம்ம எல்லாம் கேட்கலாம். பெருமானாரை பின்பற்றிய 1,20,000 சகாபாக்களிடத்திலேயும் இந்த குணாதிசயம் இருந்தது. இந்த குணாதிசயம் இருந்தது. அதாவது ஹஜ்ஜத்துல் விதாவிலே ஜபலுர் ரஹ்மத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜை முடித்து விட்டு அங்கே என்ன செஞ்சாங்க தெரியுமா? தன்னுடைய ஒட்டகத்திலே கசுவாவிலே ஏறி ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, பள்ளிகண்ணி வளவுக்கான ஆயாண்டாங்க. நான் சொன்னது ஒரு வார்த்தையாக இருந்தாலும் சரி, நான் சொன்னது ஒரு வார்த்தையாக இருந்தாலும் சரி, நீங்கள் உலக மக்களுக்கு எத்தி வைத்து விடுங்கள். அந்த சகாபாக்களுக்கு நம்மளை போல மனைவி மக்கள் இல்லையா? சொத்து சுகம் இல்லையா? ஊருடைய பாசம் இல்லையா? சொந்த பந்தம் இல்லையா? எண்ணி பாருங்கள். ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜத்துல் விதாவிலே நின்று மேற்கு திசையை நோக்கி அந்த ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, நான் சொன்னது ஒரு வார்த்தையாக இருந்தாலும் சரி, நீங்கள் உலக மக்களுக்கு எத்தி வைத்து விடுங்கள். அந்த 1,20,000 சகாபாக்களில் அதிகமான சகாபாக்கள் அப்படியே ஹஜ்ஜை முடித்து விட்டு போனார்கள். தங்களுடைய ஒட்டகங்கள் எந்தெந்த திசையிலே நின்று கொண்டிருந்ததோ அந்த திசையிலே தங்களுடைய வாழ்க்கையை தொடங்க ஆரம்பித்தார்கள். மனைவியை பெருசாக்கிறதில்ல, மக்களை பெருசாக்கிறதில்ல, சொந்த பந்தத்தை பெருசாக்கிறதில்ல, ஊரை பெருசாக்கிறதில்ல. அவங்கெல்லாம் அப்படி கருதி மக்காவில இருந்து மதீனாவுக்கு திருப்பி போயிருந்தார்களே. ஆனால் நாமெல்லாம் காஃபிர்களாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், குப்பனாக சுப்பனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ அவர்களுடைய தியாகம் தான் என்ன செய்தது? இன்றைக்கு நம்மளை முசல்மானாக ஆக்கி வைத்திருக்கிறது. அப்படி வந்தவர்கள் தான் யார்? கோவளத்தில் அடங்கியிருக்க தமீமுல் அன்சாரி, பரங்கிப்பேட்டையில் அடங்கியிருக்க உகாசார் ரலியல்லாஹு தஆலா. இன்றைக்கு அவர்களெல்லாம் ஊரை விட்டு வந்து, சொந்த பந்தத்தை விட்டு வந்து, மனைவி மக்களை விட்டு வந்து, அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் இன்றைக்கும் சொல்லப்படுகிறதா இல்லையா? அவர்களுடைய வம்ச பரம்பரைகள் எல்லாம் இன்றைக்கும் மக்காவிலையும் மதினாவிலையும் கொடிகட்டி பறக்குகிறதா இல்லை? எண்ணி பாருங்கள். அப்ப நம்மை நாம் அல்லாவுக்காக தாழ்த்தி கொண்டோமையானால் உலகத்தை எல்லாம் நமக்காக தாழ்த்துவோம். உலகத்தை எல்லாம் நமக்காக தாழ்த்துவான். பெருமானாருக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்தான், மன் தவால ரஃபஅஹுல்லா, முஹம்மதே உங்களை நீங்கள் தாழ்த்தி கொள்ளுங்கள், தாழ்த்தி கொண்டால் உங்களை நான் உயர்த்துவேன். வமன் தஆலம, நீங்கள் உங்களை பெரியவர் என்று உயர்த்தி கொண்டால் வலவுல்லா, உங்களை நான் தாழ்த்தியே தீருவேன். அதில் இருந்து உங்களால் என்ன செய்ய முடியாது? எழுந்திருக்கவே முடியாது அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான். அன்பிற்குரியவர்களே, ஆகையினால் பணத்தால் மாற்ற முடியாததை குணத்தால் என்ன செய்யலாம்? மாற்றலாம். அந்த குணம் நம் உள்ளத்திலே குடிகொள்ள வேண்டும். நாம் ஒருவருக்கு ஒன்றை சொல்லி அவர் கேட்கவில்லை என்றால் நம்மளிடத்திலே நற்குணம் இல்லை என்று அர்த்தம். இதுதான் பெருமானார் வாழ்ந்த வாழ்க்கை, சகாபாக்கள் வாழ்ந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நம்மளுடைய நடைமுறையிலே வறுமையானால் இந்த நாளல்ல, நம் வாழ்வில் சந்திக்கும் ஒவ்வொரு நாளும் நன்னாளாக திருநாளாக இருக்கும் என்பது சந்தேகம் இல்லை. அந்த நல்ல பாக்கியத்தை வல்லநாயன் கிருபையுள்ள ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் நம்மளுடைய சந்ததிகளுக்கும் கியாமத்து நாள் வரை நீரோடியாக கொடுத்து அவசர மூத்து, திடீர் மூத்து, பெரும் நோய், ஏழ்மைத்தனம் இல்லாமல் நம்மளையும் நம்மளது சந்ததிகளையும் கண்ணியமாக காப்பாற்றி நாளை சுவனபதியிலே அவனை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து சுவர்க்கத்திலே எல்லாரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. ஆமீன் ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அஸாபன் நார் வ ஸல்லி அலன் நபி சய்யிதினா வ நபீனா மௌலானா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும்.